விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் பலியினில் இணைந்திடுவோம். விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் பலியினில் இணைந்திடுவோம். கொண்டாடுவோம் என்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனை பாடி புகழ்வோம். பாவத்தின் சுமைகளை இறக்கி வைப்போம், பரிகாரம் புரிந்தே தூய்மையாவோம். தீவிரந்து பணியினில் மகிழ்ந்திடுவோம், தூய நல்லாவியில் கனி கொடுப்போம். பாவத்தின் சுமைகளை இறக்கி வைப்போம், பரிகாரம் புரிந்தே தூய்மையாவோம். தீவிரந்து பணியினில் மகிழ்ந்திடுவோம், தூய நல்லாவியில் கனி கொடுப்போம். உயிர் தரும் விண்ணக உணவினையே விருந்தினில் உண்டு வாழ்வடைவோம். கொண்டாடுவோம் என்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனை பாடி புகழ்வோம். விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் பலியினில் இணைந்திடுவோம். விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் பலியினில் இணைந்திடுவோம். கொண்டாடுவோம் என்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனை பாடி புகழ்வோம். அன்பு இறை சமூகமே, இயேசுவின் பாஸ்கா விழாவை இன்று கொண்டாடுகின்றோம். பாஸ்கா என்றால் கடத்தல் என்று பொருள். பழைய ஏற்பாட்டில் கடவுளின் கனிந்த உள்ளத்தால் பாரவோனின் ஆதிக்கத்தில் இருந்தும் அடிமைத்தனத்தில் இருந்தும் இஸ்ரேல் மக்கள் விடுதலை அடைந்து கானான் நாட்டை உடைமையாக்கி கொண்டனர். அதாவது பாஸ்கா என்ற கடத்தல் நிகழ்வின் வழியாக தீமையின் ஆதிக்கத்திலிருந்து கடந்து வந்து நித்தியத்திற்கும் நிலையான இறைவனை பற்றி கொண்டனர். பழைய ஏற்பாட்டில் பாவத்திற்கு கழுவாயாக செம்மறியாடுகள் பலியிடப்பட்டன. புதிய ஏற்பாட்டிலோ பாவம் போக்கும் செம்மறியாக இயேசுவே பலியாகின்றார். இயேசு தன்னை உடைத்து தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக தருகின்றார். உலகின் நோய்க்கு மருந்து அன்பு. அன்பு கட்டளையை கொடுத்து அன்பை ஆடையாய் அணிந்து கொள்ளச் சொன்ன புனித நாள் இன்று. இந்த அன்புக்கு தங்களையே தாரை வார்த்து அன்பின் ஊழியர்களான குருக்களை ஏற்படுத்திய அன்பின் நாள் இன்று. இந்த நல்ல நாளில் அருட்தந்தையரின் பணி வாழ்விற்காய் நன்றி கூறி அவர்களின் குருத்துவத்தை நாம் கொண்டாடுவோம். அருட்தந்தையர்களை வாழ்த்தி இம்மலர் கொத்தை அளித்து நம் நன்றியையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவோம். நாம் பங்கு குடும்பமாக இணைந்து அவர்களின் அன்பு பணிக்காய், தியாக வாழ்விற்காய், அர்ப்பணத்திற்காய், ஆன்ம வழிகாட்டுதலுக்காய் நன்றி கூறுவோம்.
இத்தெய்வீக திருப்பலியில் நம் பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை மற்றும் இன்றைய வழிபாட்டை முன்னின்று நடத்தும் அருட்தந்தை பெஞ்சமின் சூசை, அருட்தந்தை ஹாரி வில்லியம்ஸ் இவர்களின் கருத்துகளுக்காகவும் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் வேண்டுவோம். இயேசுவை போல அன்பு செய்ய வரம் கேட்போம். அரச குருத்துவ திருக்கூட்டமாய் மிளிர சக்தி வேண்டுவோம். நம் ஆன்ம நோய்க்கு அவரின் விருந்து மருந்தாகிட ஜெபிப்போம். இன்றைய வழிபாடு 4 பிரிவுகளாய் அமைந்துள்ளது. இறைவாக்கு வழிபாடு, 2 காலடிகளை கழுவும் சடங்கு, 3 நற்கருணை வழிபாடு, 4 நற்கருணை இடமாற்ற பவனி. இந்த மறை நிகழ்வுகளை ஏற்ற முறையில் கொண்டாட இவற்றில் ஆர்வத்தோடு பங்கேற்போம். நாம் அன்பை அணிந்து கொண்டு அன்புக்கு சான்றுரைத்து அவனியர் மனதில் அகலா இடம்பெறும் வண்ணம் அருளோடு வரம் வேண்டி ஜெபிப்போம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். தாய் திருச்சபையின் மிக முக்கியமான அடிப்படை கூறுகள் இந்த நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்படுகின்றது. இந்த அற்புதமான நாளிலே இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற வில்ஃப்ரெட் மெட்டில்டா குடும்பத்தார் ஆலன் இன்று தன்னுடைய 8வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவருடைய கருத்துக்கள். பியோ பீரிஸ் தன் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவருடைய கருத்துக்கள். டிஏ ஜோசப் நிர்மலா ஜோசப் குடும்பத்தார், ஜோசப் ராஜரத்தினம் லிசா குடும்பத்தார், எட்வின் பிரபாகர் ராஜ் குடும்பத்தார், லதா இமோஷ் இவர்களால் இந்த திருப்பலி நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இவர்கள் கருத்துக்களுக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். சிறப்பாக முன்னுரையில் சொன்னது போல் நம் மறை மாவட்ட மற்றும் அனைத்து தாய் திருச்சபையில் பணிபுரியக்கூடிய குருக்களுக்காக, அவர்களுடைய உடல் நலத்திற்காக, மன நிம்மதியோடு அவர்கள் தங்களுடைய பணியை ஆற்றுவதற்கு இறைவன் அவர்களை மிக சிறப்பாக வழி நடத்த இந்த திருப்பலியில் நாம் சிறப்பாக அவர்களுக்காக ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்வோம். மேலும் மரித்த ஃபிலோமினா ரொசாரியோ பெர்னாண்டோ 6ஆம் ஆண்டு நினைவு, சவரிதா சிஎம் செரியன் 28ஆம் ஆண்டு நினைவு, வணக்கமேறி இவர்களின் ஆத்தும இளைப்பாற்றுக்காகவும் நாம் வேண்டிக் கொள்வோம். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இத்திருப்பலில் தவறுடன் பங்கு கொள்வதற்கு தடைகளாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி இறைவிடம் மன்னிப்பு பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்.
உன்னதத்திலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியாகுக. உன்னதத்திலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உன்னதத்திலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியாகுக. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உன்னதத்திலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நம் மனதோருக்கு அமைதியாகுக. ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உன்னதத்திலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியாகுக. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையாம் இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஜெபிப்போமாக. இறைவாவும் திருமகன் சாவுக்கு தம்மையே கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனால் இப்புனிதமிக்க திரு உணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்வுகளிலிருந்து அன்பின் முழுமையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
பகுதி இறைவாக்கு வழிபாடு. முதல் வாசக முன்னுரை. இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து விடுதலை பெற்று கானான் நாட்டிற்கு கடந்து செல்லும் முன் பாஸ்கா உணவை உண்டனர். பாஸ்கா எனும் சொல்லுக்கு கடந்து செல்லுதல் என்று பொருள். அந்த பாஸ்கா உணவை உண்ணும் நெறிமுறைகளை இறைவன் இந்த முதல் வாசகத்தின் வழியாக எடுத்து கூறுகிறார். கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். பாஸ்கா இரவு உணவு பற்றிய விதிமுறைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஒரு ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லை எனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறி ஆடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது: இடையில் கச்சை கட்டி, கால்களில் காலணி அணிந்து, கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன். மீட்புக்காக நன்றி கூறி
கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி கூப்பிடுவே. ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. ஆண்டவர் தம் அடியாரின் மரணம் அவருடைய பார்வையில் மிக மதிப்பு கோரியது. ஆண்டவரே, நான் உன் ஊழியன், உம்மடியானின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. புகழ்ச்சி பலியை உமக்கு செலுத்துவேன். ஆண்டவருடைய திருப்பெயரை கூவி அழைப்பேன். ஆண்டவருடைய மக்கள் அனைவரிடையேயும் அவருக்கு என் பொருத்தனைகளை செலுத்துவேன். ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதென்றோ. இரண்டாம் வாசகம் முன்னுரை. இயேசு கிறிஸ்துவே புதிய இஸ்ராயல் மக்களாகிய நமக்கு பாஸ்கா உணவு. இறுதி இரவு உணவின் போது இயேசு எவ்வாறு புதிய பாஸ்கா உணவாகிய நற்கருணையை ஏற்படுத்தினார் என்பதை புனித பவுல் அடிகளார் எடுத்து கூறுகிறார். இந்த இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. இந்த கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர். மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லா வல்லவரும் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 1-15 வரை. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. ராவண வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தாம் மேலுடையை சுற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு கோவலையில் தண்ணீர் எடுத்து சீடருடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபொழுது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவ போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல, என் கைகளையும் என் தலையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகிவிடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவே தான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவருடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவரிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் பிரியமானவர்களே, ஒரு ஊரிலே ஒரு தாயும் அவருடைய மகனும் இருந்தார்கள். பல நாட்களுக்கு பிறகு அந்த மகனுக்கு வெளியூரில் வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பு கிடைத்த பிறகு அந்த மகனும் வெளியூருக்கு செல்கின்றான். வெளியூரிலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மகன் வாய்ப்புகள் கிடைக்கின்ற போதெல்லாம் சென்ற இடங்களிலும் அழகிய காட்சிகளிலெல்லாம் படமாக எடுத்து அந்த படங்களை ஒரு கடிதம் தன்னுடைய தாய்க்கு எழுதுகின்ற போது அந்த கடிதத்தோடு இந்த படங்களையும் அந்த படங்களோடு சேர்ந்து அந்த நாட்டு காசையும் தன்னுடைய தாய்க்கு அனுப்புகின்றார். தன் தாய் பெறுகின்ற போதெல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றார். கடிதத்தை பார்க்கின்ற போது மகிழ்ச்சி, புகைப்படங்களை பார்க்கின்ற போது மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை தான் மட்டும் அனுபவிக்க கூடாது என்பதற்காக தன் இல்லத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மற்ற பெண்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார். இவ்வாறு பல ஆண்டுகள் செல்கின்றன. 5 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியூரிலே வேலை செய்து கொண்டிருந்த அந்த மகன் வீட்டுக்கு வருகிறான். வீட்டில் உள்ளே நுழைகின்ற போது அவனுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியை பார்க்கிறான். தான் ஒவ்வொரு மாதமும் அனுப்பிய புகைப்படங்கள் அந்த வீட்டை முழுவதும் ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அந்த தாயானவள் அவர் ஒவ்வொரு மாதமும் கொடுத்திருக்கக்கூடிய பணத்தையும் அவர் தன்னுடைய இல்லத்திலேயே ஒட்டி வைத்திருக்கிறார். இதை பார்த்த பிறகு அந்த மகனுக்கு அதிர்ச்சி. அப்போது அந்த மகன் தன்னுடைய தாயை பார்த்து கேட்கிறார், இந்த புகைப்படங்களை ஒட்டினது பரவாயில்லை, ஆனாலும் உங்களுக்கு செலவுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பணத்தையும் நீங்கள் ஒட்டி வைத்திருக்கிறீர்களே என்று கேட்கின்ற போது அந்த பெண்மணி இந்த தன்னுடைய மகனை பார்த்து கூறினார்களாம், இவை எல்லாமே எனக்கு அழகாக தெரிந்தன, இவை எல்லாமே நீ என்னோடு இருக்கிறாய் என்கின்ற நினைவை கொடுத்தது, அதனால்தான் எல்லாத்தையும் இல்லத்தில் நிறைய ஒட்டி வைத்திருக்கிறேன் என்று சொன்னாராம். இயேசுவின் பிரியமானவர்களே, நினைவுகள் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலேயே சீடர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் அவர் விட்டு செல்லக்கூடிய பணி, நான் வரும் வரைக்கும் என்னுடைய நினைவாக இதை செய்யுங்கள். என்னுடைய 2ஆம் வருகை வருவதற்கும் நான் எதை செய்து கொண்டிருந்தேனோ, எதை செய்வதற்காக உங்களை வளர்த்தேனோ அதை நினைவாக செய்து கொண்டிருங்கள். நினைவுகள் என்பது இறப்புகளை கொள்ளடிக்க முடியாது. இறப்புகள் இருந்தாலும் நினைவானது நம்முடைய இல்லத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கும். எவ்வாறு இறைமகன் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு கூறியது போல நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள் நம்மளை விட்டு சென்றாலும் அவர்கள் நமக்காக விட்டு சென்ற மதிப்பீடுகளும் நமக்கு நினைவூட்டக்கூடியவையாக தான் இருக்கும். அந்த ஒரு நிலையில்தான் இறைவனும் அப்போஸ்தலர்களை பார்த்து, நான் செய்ததை நான் வரும் வரைக்கும் நினைவு கூறுங்கள். எதை நினைவு கூற சொல்கிறார் இறைமகன் இயேசு கிறிஸ்து என்கின்ற சிந்தனை எல்லோருக்கும் வர வேண்டும். அதைதான் குருத்துவம் என்கின்ற ஒரு பண்பை அவர் உருவாக்குகின்றார். இந்த நினைவுகள் எல்லாம் செய்வதற்கு குருத்துவம் என்பது முக்கியம். இறைவன் விட்டு சென்ற படிப்பினையின்படி வாழ வேண்டுமென்றால், அந்த நினைவுகளை செய்ய வேண்டுமென்றால் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் குருத்துவம் என்பது முக்கியம். இந்த குருத்துவத்தை தான் கத்தோலிக்க கிறிஸ்துவம் 2ஆக பிரிக்கின்றது. ஒன்று பொது குருத்துவம் என்றும் இன்னொன்று பணி குருத்துவம் என்றும் 2 குருத்துவமாக பிரித்து காட்டுகின்றது. ஞானஸ்தானம் என்கின்ற அருள்சார்த்தின் வழியாக எந்த ஒரு மனிதன் கத்தோலிக்க கிறிஸ்தவனாக மாறுகிறானோ அவன் அனைவரும் பொது குருத்துவத்தில் பங்கு பெறுகிறீர்கள். அது குருக்களாக இருந்தாலும் சரி, துறவிகளாக இருந்தாலும் சரி,
கன்னியர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, யார் ஒருவர் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் ஞானஸ்தானம் என்கின்ற அருள் சாதனத்தை பெறுகின்றீர்களோ நீங்கள் அனைவரும் பொது கிறிஸ்துவத்தில் பங்கு பெறுவர்களாக இருக்கிறீர்கள். இந்த பொது கிறிஸ்துவத்தில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய நீங்களும் நாங்களும் இறைவனுடைய பணியினை, இறைவன் விட்டு சென்ற அந்த பணியினை நினைவு கூற அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது பொறுக்குத்துவத்தின் முக்கியமானது. ஆனால் பணிக்குருத்துவம் என்பது என்ன? இந்த பொது குருத்துவத்தில் இருக்கக்கூடிய மக்களை இறைவன் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை அபிஷேகம் செய்ததோடு மட்டுமல்லாது அபிஷேகத்தின் வழியாக பணியினை செய்வதற்காக அழைக்கப்படுகிறார்கள். எவ்வாறு பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற போது இறைவாக்கினர்களும் சரி, அரசர்களும் சரி, இறைவனுடைய பணியினை செய்வதற்காக அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அபிஷேகம் செய்தது போல கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் இந்த பணி குருத்துவத்தை செய்வதற்காக சிலரை தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் அபிஷேகம் செய்வதோடு மட்டுமல்லாது இறைவன் எதை விட்டு சென்று நினைவு கூற வேண்டும் என்று சொல்கிறாரோ அதை செய்வதற்காக அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இதான் கத்தோலிக்க திருச்சபையில குருத்துவத்தின் மகத்துவம். அதனால குருத்துவத்துல நீங்களும் இருக்கிறீங்க, குருக்களும் இருக்கிறாங்க. ஆமா இல்லையா? இருக்கிறீங்களா இல்லையா? புரியுதா நான் சொன்னது? சில பேர்லாம் பார்க்கறத பார்த்தா புரியாத மாதிரி இருக்குது. எல்லோரும் குருத்துவத்தில் இருக்கிறீர்கள். பொது குருத்துவத்தில் நீங்கள் பங்கு பெறுகிறீர்கள், பணி குருத்துவத்தில் குருக்களாகிய நாங்கள் பங்கு பெறுகிறோம். ஒவ்வொரு குருவும் ஆயிரருடைய கரங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு திருச்சபையினுடைய பணியினை செய்வதற்காக, திருச்சபை எந்த ஒரு பணியினை கடவுள் கொடுத்ததை நினைவு கூற வேண்டும் என்பது சொல்வது போல அந்த நினைவு கூறுவதற்காக ஒவ்வொரு குருக்களும் அபிஷேகம் படப்பட்டிருக்கிறார்கள். அதனால குருக்கள் என்பது சாதாரணவங்க அல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இறைவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், இறைவனுடைய பணியினை அவர்கள் செய்வதற்காக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனாலதான் வத்திக்கான் சங்கம் மிக அழகாக சொல்லும், ஒவ்வொரு குருக்களும் இறைவனுடைய பிம்பங்களாக இருக்கின்றார்கள். இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட், த பர்சோனா கிறிஸ்டி என்று லத்தீனிலே சொல்லுவாங்க. ஒவ்வொரு குருக்களும் இறைவனுடைய மாயமாகவும் பிம்பங்களாக இருக்கின்றார்கள். ஆக இறைவனுடைய பிம்பங்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு குருவும் தன்னுடைய வாழ்க்கையிலேயே 3 பணிகளை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று இறைவாக்கு பணி செய்வதற்காக, இரண்டாவது அபிஷேக பணி செய்வதற்காக, மூன்றாவது நிர்வாக பணி செய்வதற்காக. யார் ஒருவர் அபிஷேகப்பட்டிருக்கிறாரோ, குருவாக மாற்றப்பட்டிருக்கிறாரோ, அந்த குரு இந்த 3 பணியினையும் செய்ய வேண்டும். பழைய ஏற்பாட்டில் எவ்வாறு இறைவாக்கினர்கள் இறைவாக்கு உரைப்பதற்காக தேர்ந்து கொண்டது போல, சிலர் அபிஷேகம் செய்வதற்காக தேர்ந்தெடுத்தது போல, சில அரசர்கள் இறைவனார் தேர்ந்தெடுத்து நிர்வாகத்தின்படி வாழ வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தது போல, இந்த 3 பணியினையும் செய்வதற்கு குருக்கள் தேர்ந்தெடுத்திருக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகதான் ஒவ்வொரு குருவும் திருப்பலியிலேயே மறையுரை ஆற்ற வேண்டும். அந்த மறையுரையில் இறைவனுடைய வார்த்தையை போதிக்க வேண்டும். அந்த இறை வார்த்தையை உடைத்து மக்களுக்கு புரியும் அளவுக்கு அவர்கள் அதை தேர்ந்து தெளிந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இது குருவினுடைய முதல் பணி. இறைவாக்கினருடைய அந்த இறைவாக்கு பணி எவ்வாறு பிறருக்கு அது மகிழ்ச்சியை கொடுத்த இறைவாக்காக இருந்தது போல, பிறருக்கு அது வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இறைவாக்காக இருந்தது போல, பிறருக்கு சிலருக்கு அது சம்பட்டை எடுத்து அடிக்கக்கூடிய ஒரு வாக்காக இருந்தது போல, ஒவ்வொரு வாக்கும் இறை வார்த்தையும் குருக்களிடமிருந்து வரக்கூடிய, வாயிலிருந்து வரக்கூடிய அந்த இறை வார்த்தைகள் சிலருக்கு ஆசிராகவும் இருக்கும், சிலருக்கு அது எழுச்சியாகவும் இருக்கும், சிலருக்கு அது வீழ்ச்சியாகவும் இருக்கும். அதுதான் உண்மையான குருவினுடைய அடையாளம். குரு என்பவங்க இவங்களுக்கு ஏற்றவாறு போதிக்கணும்,
இவங்களுக்கு ஏத்தவாறு பேசணும், இல்லை. அது உண்மையான குருவனுடைய அடையாளம் அல்ல. யார் ஒருவர் குருவாக மாற்றப்பட்டு இறைவாக்கு உரைக்கும் பணியினைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அவர் வாயிலிருந்து வரக்கூடிய இறை வாக்குகள், இறை வார்த்தைகள் சிலருக்கு அது அபிஷேகமாகவும் இருக்கும், சிலருக்கு அது எழுச்சியாகவும் இருக்கும், சிலருக்கு அது வீழ்ச்சியாகவும் இருக்கும். எதற்காக வீழ்ச்சியாக இருக்கும்? இறை வார்த்தைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாத போது அது நமக்கு வீழ்ச்சியாக தான் இருக்கும். அதுதான் உண்மையான இறைவாக்கு. அதனாலதான் இறைவாக்கினர்களை பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் அவங்க பார்க்க மாட்டாங்க. அரசன் இருந்தாலும் நீ தப்புன்னு சொல்லுவாங்க. தாவீதை பார்த்து சொல்வார், நீ செஞ்சது தப்பு, நீ செஞ்சது தப்பு. கடவுள் உன்னை சும்மா விட மாட்டார், கடவுளை உனக்கு எதிராக செய்வார். ஆனா அதே இறைவாக்கினர்கள் கடவுளை பார்த்தும் கெஞ்சுறாங்க. அவங்களாம் ரொம்ப நல்லவங்க, ஏதோ ஒரு 4 பேர் தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்காக உலகத்தையே நீங்க அழிச்சிடாதீங்க, அதுக்காக மன்னிப்பு கொடுங்க. பரிந்துரைக்கக்கூடிய இறைவாக்கினர்கள், இந்த பணியினை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் தான் குருக்கள். முதல் பணி. இரண்டாவது, அபிஷேகம் பணியை செய்கிறார்கள். திருவருள் சாதனம் என்கின்ற 7 அருள் சாதனங்களை, கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் நிறுவப்பட்ட இந்த சாதனங்களை கொடுப்பதற்காக அழைக்கப்பட்ட ஒருவர் பணியை தான் குருக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அருள் சாதனத்தை எல்லாரும் கொடுக்க முடியாது, எல்லாரையும் அபிஷேகம் செய்ய முடியாது. இந்த அருள் சாதனத்தை குருக்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த அருள் சாதனத்தை இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, இறைவனால் உருவாக்கப்பட்டது. இந்த உருவாக்கப்பட்ட இந்த அபிஷேக பணியினை குருக்கள் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த அருள் சாதனங்களில் ஒன்றுதான் எது? திருப்பலி. இந்த திருப்பலியும் எல்லாரும் செய்ய முடியாது. திருப்பலி என்பது நற்கருணையின் மையம். இந்த நற்கருணை மையமாக இருக்கக்கூடிய திருப்பலியை குருக்கள் மட்டும்தான் செய்ய முடியும், வேறு யாரும் செய்ய முடியும். அதுதான் இறைவனுடைய நினைவு. நான் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பணியினையும் ஒவ்வொரு குருவும் திருப்பலியிலே செய்கின்ற போது இதை என் நினைவாக செய்யுங்கள். அப்பத்தை உயர்த்துகின்ற போது இதை என் நினைவாக செய்யுங்கள். ரசத்தை உயர்த்துகின்ற போது இதை என் நினைவாக செய்யுங்கள் என்கின்ற ஒரு பணியினை கத்தோலிக்க கிறிஸ்தவம் குருக்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறது. அதுதான் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பணி. ஒவ்வொரு குருக்களும் இந்த அருள் சாதனங்களை கொடுப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நிலையில் ஒவ்வொரு குருவும் அரசனுடைய பணியினை செய்வதற்காக அதிகாரத்தோடு அல்ல, நிர்வாகம் செய்யக்கூடிய பணியினை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் பங்கு என்பது ஒவ்வொரு குருக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 பணியையும் ஒவ்வொரு குருவும் பங்கு குருவாக இருக்கின்ற போது அந்த பங்கிலே இந்த 3ம் செய்கின்றார்கள். திருப்பலியிலே இறைவாக்கு பணி, திருப்பலியிலே அபிஷேகம் செய்யக்கூடிய பணி, பங்கை நல்ல முறையில் வழிநடத்துவதற்காக நிர்வாக பணி. இந்த 3 பணியை தான் ஒவ்வொரு குருவும் தன்னுடைய வாழ்க்கையிலேயே செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் பிரியமானவர்களே, இதுதான் குருக்களினுடைய பண்பு. குருக்கள் இறைவனால் தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய ஒரு பண்பு. ஆக ஒவ்வொரு குருக்களும் இந்த பணியினை செய்து கொண்டிருக்கின்ற போது மக்களாகிய நாம் இந்த குருக்களை எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோம் என்பதையும் சில நேரங்களில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதான் முக்கியம். ஒவ்வொரு குருவும் பங்கு குருவாக நம்முடைய பேராயராக நியமிக்கப்பட்ட பிறகு அவங்க உங்க பங்களுக்கு வருகின்ற போது அவருடைய உற்றார் உறவினர்களையோ சொந்தக்காரர்களையோ அல்லது சகோதர சகோதரிகளையோ அல்லது நண்பர்களை நம்பி உங்கள் இடத்துக்கு வரவில்லை. ஒரு குருவானவர் உங்களுடைய பங்குக்கோ மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பங்குக்கோ செல்கின்ற போது சொந்தக்காரர்களையோ உறவினர்களையோ நண்பர்களை நம்பி வரவில்லை, பங்கு மக்களை நம்பி வரக்கூடிய குருக்களாக இருக்கிறார்கள். இந்த பங்கு மக்களும் குருக்களோடு சேர்ந்து வாழ்கின்ற போதுதான் பொது குருத்துவமும் பணி குருத்துவமும் இணைந்து செயல்படுகின்ற போதுதான் அது நல்ல ஒரு பங்காக, எடுத்துக்காட்டு நிறைந்த ஒரு பங்காக இருக்கும். சில நேரங்களிலே பங்கு மக்களாகிய நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். குருக்களை எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம்?
என்னுடைய பங்கு குருவை நான் எந்த இடத்தில் வைத்திருக்கிறேன்? உண்மையாகவே அவரை ஒரு குருவாக பார்க்கிறேனா? அபிஷேக பணியை செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு குருவாகவா, அல்லது அவர் செய்யக்கூடிய ஒரு இறைவாக்கு பணியினை பகிர்ந்து வாழக்கூடிய ஒரு குருவாக பார்க்கிறேனா? அல்லது வந்திருக்கக்கூடிய என்னுடைய பங்கு குரு நிர்வாகத்தை செய்கின்ற போது அந்த நிர்வாகத்தில் பங்கு பெறக்கூடிய, அதோடு பங்களிக்க கொடுக்க ஒரு குடும்ப மக்களாக வாழ்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்பதற்கு இன்றைய பொது குருத்துவம் நம்மை அழைக்கின்றது. இதுதான் இறைவன் நமக்கு கொடுத்த முதல். இரண்டாவது, நற்கருணை என்கின்ற ஒரு அருள் சாதனத்தை நிறுவிய நாளும் இன்றுதான். நற்கருணை தான் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தினுடைய மையமாக இருக்கின்றது. The Eucharist is the source and center of the Catholic Church. கத்தோலிக்க கிறிஸ்துவத்தில் நற்கருணை தான் மையம், நற்கருணை தான் அர்த்தம், நற்கருணை தான் ஆழம் நிறைந்த ஒன்று. இந்த நற்கருணை இல்லை என்றால் கத்தோலிக்க கிறிஸ்துவம் இல்லை. நற்கருணையின் மையமாக இருக்கக்கூடிய திருவழிபாடு இல்லை என்றால், திருப்பலி இல்லை என்றால் கத்தோலிக்க கிறிஸ்துவம் இல்லை. ஆக இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவத்தின் மையமாக இருக்கக்கூடிய நற்கருணையை நிறுவிய நாளாக தான் இன்றைய நாள் இருக்கின்றது. ஆக இதை செய்யக்கூடிய ஒரே பணியை பெற்றிருப்பவர்கள் தான் குருக்கள். இந்த குருக்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலி கொடுக்கின்ற போது, திருப்பலியிலேயே அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்ற போது, அந்த திருப்பலி அவர்களுக்கு மட்டுமல்லாது திருச்சபைக்காகவும், திருச்சபையில் இருக்கக்கூடிய குருக்களுக்காகவும், திருச்சபையில் இருக்கக்கூடிய துறவியர்களுக்கு மட்டுமல்லாது திருச்சபையில் இருக்கக்கூடிய அனைத்து பங்கு மக்களோடு சேர்ந்து அவர் திருப்பலியை கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் எந்த ஒரு பங்கு தந்தையும் குருவும் தனிப்பட்ட முறையில் அதிகமாக திருப்பலி நடத்த மாட்டாங்க. மக்களோடு சேர்ந்து மக்களாக இருந்து அந்த திருப்பலியை அவர் நடத்துவார், நற்கருணையை நடத்துவார். அது காரணம், இந்த திருப்பலி இறைவனால் ஏறெடுக்க வேண்டும் என்றால் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் இறைவனுக்கு அந்த திருப்பலியை நாம் நன்றி கடனாக செலுத்துகின்ற போதுதான் அது நமக்கு ஆசிராக அமையும் என்பதுதான் இன்றைய இரண்டாவது வாசகம் நமக்கு எடுத்து கூறியது. பங்கு மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள், கத்தோலிக்க கிறிஸ்துவால் இருக்கக்கூடிய நீங்களும் சிந்தித்து பாருங்கள், எந்த அளவுக்கு நான் இந்த திருப்பலியிலேயே பங்கு பெறுவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறேன். நிறைய நேரங்களில் நான் எருக்கஞ்சேரியில் பங்கு தந்தையா இருக்கும் போது சொல்லுவேன், நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் ஃபாஸ்ட் ஃபுட், சீக்கிரம் வரணும், சீக்கிரம் முடிஞ்சிடணும், அது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி, லேட்டா வரணும், சீக்கிரம் போயிடணும். பூசு தொடங்கி மறையுரையாற்றும் போது வருவாங்க, ஆனா கடைசி பாடலுக்கு ஆசீர்வாதத்துக்கு இருக்க மாட்டாங்க. திருப்பலி என்பது பிதாசுதன்லேருந்து சென்று வாருங்கள் திருப்பலி முடிந்தது, அதான் முழு திருப்பலி. அந்த திருப்பலியிலே நீங்க பங்கு பெறவில்லை என்றால் நீங்கள் உண்மையாகவே திருப்பலியை பங்கு பெறவில்லை என்பதுதான் அர்த்தம். முன்னெல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்க, ஊருங்க சைட்லாம் சொல்லுவாங்களாம், மக்கள் கடைசி வரைக்கும் இருந்து அதுக்குன்னு போர்வை எடுத்துட்டு வருவாங்களாம். குரு சென்று வாருங்கள் ஆசீர்வாதம் கொடுத்து சென்று வாருங்கள் சொல்லும் போது அந்த ஆசீர்வாதத்தை அந்த போர்வையில எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கு சென்று யாரெல்லாம் திருப்பலிக்கு வரவில்லையோ அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்களாம். ஆனா இன்னைக்கு நம்மளுக்குலாம் அந்த அளவுக்கு நேரம் இல்லை, நேரம் இல்லை. எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, திருப்பலிக்கு மட்டும் நேரம் இருக்காது. திருச்சபையின் கட்டளையில் அதான், எந்த ஒருவர் முழு திருப்பதியை கடந்த நாட்களில் முழு திருப்பலியை காண்கிறார்களோ அவர்தான் உண்மையாக திருச்சபையின் கட்டளையை கடைபிடிப்பவராக இருக்கிறார். கத்தோலிக்க கிறிஸ்தவம் தான் சொல்லுது, முழு ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு திருப்பலியை பார்க்க வேண்டும். சில நேரம் நம்ம திருச்சபையின் சட்டத்தை மறந்துருப்போம். திருச்சி சின்ன பிள்ளைங்கள மறைக்கலைகளை சொல்லி கொடுத்த சட்டம் தான். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும்
என்ன செய்ய வேண்டும்? முழு பூசைக்கு முன்னாடி நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து நல்ல ஒரு முழு பூசையை பார்க்க வேண்டும். இன்னைக்கு பாவ சங்கீர்த்தனத்துக்கும் எல்லா பங்களையும் தான். இன்னைக்கு பாவ சங்கீர்த்தனம் கொடுக்கப்படும், குருக்கள் வருவார்கள், பாவ சங்கீர்த்தனம் வாங்குங்க. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் இந்த குருக்களோடு சேர்ந்து திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற போது தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு இருக்க வேண்டும். இந்த தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு இருக்கின்ற போதுதான் என்னுடைய திருப்பலி இறைவனால் ஏறெடுக்கப்படும். தூபம் போல அந்த நம்முடைய காணிக்கைகள் இறைவனிடத்தில் செல்கின்ற போது இறைவனுடைய ஆசீர் நமக்கு கிடைக்கும். அதுதான் இன்றைய நாளை நாம் சிறப்பாக 2 பணிகளுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று, குருத்துவம், குருக்களோடு சேர்ந்து பணி செய்ய. சில நேரங்களில் குருக்களாகவே நாம் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, திருப்பலியின் மையமாக இருக்கக்கூடிய இந்த நற்கருணையை பெறுவதற்கு முழு திருப்பலியை கண்டு இறைவனுடைய உடலையும் இரத்தத்தையும் பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த நாட்களிலேயே குறிப்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து வருகின்ற நாட்களில் பங்கு குருக்களோடு சேர்ந்து நாம் ஒத்துழைப்பித்து இறைவனுடைய அருளையும் ஆச்சரியம் நல்ல முறையில் பெறுவதற்காகவும் திருப்பலியை நாம் முழுமையாக பெற்று வாழ்வதற்கான வரத்தினை இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். ஆமென். இரண்டாம் பகுதி, பாதம் கழுவும் சடங்கு. இப்பொழுது நடைபெறுவது வெறும் வெளிச்சடங்கு அல்ல, உள்ளத்தால் உணர வேண்டிய தெய்வீக நிகழ்வு. இயேசு ஓர் அடிமையின் வேலையை செய்கின்றார். யூத கலாச்சாரத்தில் வருகின்ற இயேசு சற்று வித்தியாசமாக இருக்கின்றார். தானே முன் சென்று தன் சீடர்களின் காலடிகளை கழுவி பாடம் கற்றுத் தருகின்றார். பணிவும் கனிவும் கொண்டவன்தான் உண்மையான தலைவன் என்பதை எண்பித்து காட்டுகின்றார். அருட்பணியாளர் வழியாக பன்னிருவரின் காலடிகளை கழுவுகிறார் என்பதை உணர்வோம். நம்மிடம் இருக்கும் நான் என்னும் அகந்தையை அகற்றுவோம். இயேசுவை போல அன்புடை நெஞ்சுடனும் தாழ்ச்சி நிறை உள்ளத்துடனும் மற்றவர்களுக்கு உதவி புரிவோம் என உறுதி எடுப்போம். ஆண்டவரே, நீரின் பாதங்களை கழுவுவது அதற்கு இயேசு, நான் உன் பாதங்களை கழுவாவிடு, உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். சீலை காயப்பரிட பவர் வருவே, ராயப்பர் அவரை நோக்கி சொன்னது, ஆண்டவரே, நீரோ என் பாதங்களை கழுவுவது அதற்கு இயேசு, நான் உன் பாதங்களை கழுவாவிடு, உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். நான் செய்வது என்னவென்று உனக்கு இப்போது தெரியாது, பின்னரே வேதங்கும். ஆண்டவரே, நீரோ என் பாதங்களை கழுவுவது அதற்கு இயேசு, நான்
வாழ்விடு உனக்கு என்னோடு பங்கில்லை என்றார். விசுவாசிகளின் மண்டாட்டுகளுக்காக நாம் எழுந்து நிற்போம்.
அன்பின் இறைவா, நவீன உலகின் திரு அவையை வழிநடத்தும் உம் வழித்தோன்றல்களாகிய திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவியர் இவர்கள் எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கும் நல்வாழ்வுக்கும் எங்களை தயாரித்திடவும் உருவாக்கவும் வேண்டிய அருளையும் ஞானத்தையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பளிக்கும் இறைவா, குருத்துவ விழாவை சிறப்பிக்கும் எங்கள் மறைமாவட்ட குருக்கள் அனைவருக்காகவும், சிறப்பாக எம் பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, இத்திருப்பலியை நிறைவேற்றும் அருள் தந்தையர்கள் அனைவரும் உம் வழியில் நடந்து நம்பிக்கையில் தழைத்தோங்கி தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை இறையன்பிலும் பிறரன்பிலும் வளர செய்யவும், அவர்களின் உடல் உள்ள ஆன்ம நலனுக்காக இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருவிருந்தளித்து எம்மை தேற்றும் இறைவா, உம் திருமகன் இன்று நிறுவிய ஒப்பற்ற அருள் சாதனமாகிய தூய நற்கருணையின் ஆற்றலை நாங்கள் நன்கு உணரவும், அதை மதித்து போற்றவும், அதை உட்கொள்ளும் நாங்கள் உம் திருமகனை போன்று அன்பு பணிகள் புரியவும் அருள் புரிய வேண்டுமென்று உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனித நேயத்தை மாண்புடன் காக்கும் அழைக்கும் இறைவா, உம் அன்பு கட்டளைகளுக்கு உருகொடுக்கவும், எங்கள் வாழ்வு அமையவும், எம்மிடையே வாழும் நலிவுற்றோர், நோயாளிகள் நன்கு பராமரிக்கப்படவும், தொண்டு ஏற்பதை விட தொண்டு புரிவதில் நாங்கள் என்றும் மகிழ்ந்திருக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரிவுடன் எம்மை பாதுகாக்கும் இறைவா, இஸ்ராயேல் மக்களை நீர் விகத்தகு முறையில் பாதுகாத்து வழிநடத்தியதே இன்றைய வாசகங்கள் வழியாக கேட்ட நாங்கள், நீர் எம்மை பரிவுடன் காத்து வருகிறீர் என்பதை உணரவும், அடிமைத்தனம், பாவம், இருள் ஆகியவற்றிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, இதோ நாங்கள் எழுப்பிய எல்லா மன்றாட்டுகளுக்கும் செவி சாய்த்து அவற்றை எங்கள் வாழ்க்கைக்கு தந்து வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களை கவனியுங்கள். இப்போது யாரும் காணிக்கை எடுக்க வேண்டாம். முதலில் உங்களுடைய காணிக்கைகள் வரிசையாக வந்து கொடுத்த பிறகு அதன் பிறகு காணிக்கை எடுக்கக்கூடியவர்கள் காணிக்கை உண்டியலை எடுக்கலாம். 3 குருக்கள் முன்னால் நிற்போம். எனவே நீங்கள் சாமியாரங்களை பார்த்து போய் காணிக்கை கொடுக்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கொடுக்குறவங்க மனசு தான் இங்கே முக்கியம். ஆண்டவர் விவிலியத்தில் சொல்லியிருக்கிறார், முன்னாடி யார் இருக்கிறாங்களோ அந்த லைனில் வந்து சீக்கிரமாக உங்களுடைய காணிக்கைகளை ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அரிசி மற்றும் நம்முடைய பங்கின் மெடிக்கல் ஃபண்ட், எஜுகேஷன் ஃபண்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உண்டியல், இதை பவனியாக வந்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அந்த காணிக்கை கொடுத்து முடித்த பிறகு உண்டியல் எடுக்கலாம். அதற்கு முன்பாக யாரும் உண்டியல் எடுக்க முன் வராதீர்கள்.
மாற்றும் எங்கள் இயேசுவே. இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம். இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம் நானும் அவரின் செல்வம். இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன்.
9வது பகுதி நற்கருணை வழிபாடு. நற்கருணைதான் நம் வாழ்வின் மையம். இயேசு தம் இறுதி உணவு வேளையில் நற்கருணையை ஏற்படுத்தினார். உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றும் நற்கருணை வழியாக நம்மோடு உடனிருந்து நமது உடனிருப்பை உறுதிப்படுத்துகின்றார். நம்மோடு உடனிருந்து வழிநடத்தும் ஆண்டவர் இயேசுவை இந்த நற்கருணை விருந்தில் சந்திப்போம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தலனுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இவ்வழி நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்போதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றன. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தி மீட்பளிக்கும் பலிபொருளாக முதல் தம்மையை கையளித்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திருத்தை பருகும் போதெல்லாம்
நாங்கள் கழுவப்பட்டு ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் சேர்ந்து தலைமை தாங்கோர் வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் நாங்களும் ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கைகளை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியினாய் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனவு வந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கையின் என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம்கனிய திருளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுள இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியினால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவர்களாக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலாகிய புனித யோசேப்பு, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் ஒருமை பேறு பெற்ற தகுதியுள்ளோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரை, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை சிறப்பாக அடியார் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தை, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்த
தீமை அனைத்திலிருமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் என்றும் உங்களோடு இருப்பதாக. இறைவனுடைய சமாதானத்தை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குவதற்காக தன் உயிரை கையளித்தவர். இவர் அழைக்கும் விருந்துக்கு வந்திருக்கூடிய நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சுவையுடனாயுண்டோ இந்த பாரில் அவராய் வாழ
இருப்பதை பகிர்வது பெறுகின்ற இன்பம் எதிலும் இல்லையே. இழப்பதை வாழ்வென ஏற்றிடும் லட்சியம் இருதயம் வெல்லுமே. இருப்பதை பகிர்வது பெறுகின்ற இன்பம் எதிலும் இல்லையே. இழப்பதை வாழ்வென ஏற்றிடும் லட்சியம் இருதயம் வெல்லுமே. நீதியில் வாழும் நேரிய மனங்கள் நீதியில் நிலைத்திடுமே. நீதியில் வாழும் நேரிய மனங்கள் நீதியில் நிலைத்திடுமே. நம்மை இழப்போம் பின்பு உயிர்ப்போம், நம்மை இழப்போம் பின்பு உயிர்ப்போம். நாளைய உலகின் விடியலாகவே ஒவ்வொரு பதிலும் புனித வியாழனாம், ஒவ்வொரு பணியும் புனித வெள்ளியம், ஒவ்வொரு பணியும் உயிர்ப்பின் ஞாயிறம், ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு இயேசுவாம். அந்த இயேசுவையுணவாய் உண்போம், இந்த பாரில் நல்லவராய் வாழ்வோம். அந்த இயேசுவையுணவாய் உண்போம், இந்த பாரில் நல்லவராய் வாழ்வோம். பாதங்கள் கழுவிய பணிவிடை செயலே வேதமாயானதே. புரட்சியை ஒடுக்கிய சிலுவை கொலை புனிதமாய் நிலைத்ததே. பாதங்கள் கழுவிய பணிவிடை செயலே வேதமாயானதே. புரட்சியை ஒடுக்கிய சிலுவை கொலை புனிதமாய் நிலைத்ததே. இயேசுவின் பலியும் இறப்பும் உயிர்ப்பும் இறையன்பின் சாட்சிகளே. இயேசுவின் பலியும் இறப்பும் உயிர்ப்பும் இறையன்பின் சாட்சிகளே. இதை உணர்வோம், நம்மை பகிர்வோம், இதை உணர்வோம், நம்மை பகிர்வோம். இயேசுவின் கொள்கைகள் நம்மில் வாழவே ஒவ்வொரு பணியும் புனித வியாழனாம், ஒவ்வொரு பணியும் புனித வெள்ளியம், ஒவ்வொரு பணியும் உயிர்ப்பின் ஞாயிறம், ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு இயேசுவாம். அந்த இயேசுவையுணவாய் உண்போம், இந்த பாரில் நல்லவராய் வாழ்வோம். அந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரில் நல்லவராய் வாழ்வோம்.
ஞாயிரம் ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு இயேசுவா. அந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரி நல்லவராய் வாழ்வோம். அந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரி நல்லவராய் வாழ்வோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பலியினுடைய முடிவில் நற்கருணை இடமாற்ற பவனி நடைபெறும். நம் ஆண்டவர் தன்னுடைய கெஸ்தமனி அனுபவத்திற்குள் செல்ல போகின்றார். எனவே அந்த வழிபாதைகளில் தயவு செய்து நீங்கள் அமராமல் வேறு பக்கமாக அமரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வழியில் நேராக வந்து இடதுபுறமாக திரும்பி மீண்டும் ஆலயத்தினுடைய நுழைவாயில் பக்கம் யாரும் அமராதீர்கள். உங்களுடைய இருக்கைகள் எல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக அங்கே ஒரு வழியை ஏற்படுத்தி அமரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். வாலண்டியர்ஸ் ப்ளீஸ் கொஞ்சம் முன்னாடி போய் அந்த வழிகளை எல்லாம் ஏற்படுத்துங்க. பங்கு பேரவை உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் போய் அந்த வழியை, முக்கியமாக அந்த நேராக போய் லெஃப்ட், எல்லாம் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கக்கூடிய 2 வரிசைகளை அவங்களுடைய இருக்கைகளை எடுத்து வேறு பக்கமாக அமரச் சொல்லுங்கள். ஆலயத்தினுடைய முன் வாசல் பகுதியிலே ஒரு பெரிய வழியை ஏற்படுத்துங்கள். வாசல் பகுதியில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய இருக்கைகள் எல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக சென்று அமருங்கள். பவனிக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்று நாளை மறுநாள் இந்த 3 நாட்களும் நமக்கு இந்த புனித வாரத்தில் நமக்கு திருப்பலி ஆற்றி நமக்காக ஜெபிக்க இங்கே வந்திருக்கக்கூடிய அருட்தந்தை பெஞ்சமின் சூசை அடிகளார் அவர்கள். அருட்தந்தை அவர்களை நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்முடைய முன்னாள் மறைமாவட்ட வேந்தர், சான்சலராக அவர் பணிபுரிந்திருக்கின்றார். திருச்சபை சட்டத்திலே முதுகலை பட்டம் பெற்றவர். தற்போது எருக்கஞ்சேரியில் இருக்கக்கூடிய மறைமாவட்டத்தின் 4 பள்ளிகளுக்கு அவர் தாளாளராக பொறுப்பிலே இருக்கின்றார். அருட்தந்தை அவர்கள் மற்றும் அவரோடு இணைந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுத்த அருட்தந்தை ஆரி, ஒரு காலத்தில் நம்முடைய மண்ணின் மைந்தர், இப்போது GKM காலனி பகுதியிலே அவருடைய குடும்பம் வசிக்கின்றது. அருட்தந்தை அவர்கள் கீழச்சேரி கிரைஸ்ட் காலேஜ் அதனுடைய செயலர் ஆக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். எனவே இவர்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றியையும் அவர்களுக்கு இந்த விழாவின் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நாம் குருக்களுக்காக ஜெபிப்போம். குருக்களை நிம்மதியாக வேலை விடுவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் நாம் இனிவரும் நாட்களிலாவது சிறப்பாக எடுத்து நகர்த்துவோம் என்கின்ற உறுதியோடு இன்று தங்களுடைய விழாவை, குருத்துவத்தை, இன்னைக்கு தான் திருச்சபையினுடைய அடிப்படைகள் எல்லாம் உருவாக்கப்பட்ட நாள். அருட்தந்தை அவர்கள் 2 தான் நமக்கு சொன்னார். நிறைய விஷயங்கள் இன்றைக்குத்தான் உருவாக்கப்பட்டது. திருச்சபை கூட இன்றைக்குத்தான் ஒரு முழு அர்த்தத்திலே துவங்குகின்றது. இன்னும் பல விஷயங்கள், அடிப்படைகள் இன்றைய தினம்தான் இயேசுவால் நிறுவப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் என்று. எனவே நாம் அதற்கு காரணக்கர்த்தாக்களாக இருக்கக்கூடியவர்கள் குருக்கள். இன்றைக்கு உருவாக்கப்பட்ட எல்லாவற்றுக்குமே the focal persons are the priests.
ஸோ நம்ம அருட்தந்தையர்களுக்கு கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஹாப்பி ஃபீஸ்ட் ஃபாதர் பெஞ்சமின் அண்ட் ஃபாதர் ஹாரி. அன்புக்குரியவர்களை, இந்த திருப்பலி முடிவிலே பவனி நடைபெறும். பவனி முடிந்தவுடன் 9 மணி வரை பொது ஆராதனை. 9 மணி வரை அமைதியாக, முடிந்தவரை பொது ஆராதனையில் நீங்கள் யாரும் எதுவும் மைக் எடுத்து பேசி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அமைதியாக செலவிடுங்கள். கெத்செமனி அப்படின்றது இஸ் a silent time for Jesus Christ to reflect about his passion, death and resurrection. அதனால் அவர் ரொம்ப அமைதியில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டார். உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டமே அமைதியில் தான் நடந்தது. பவனி முடிந்ததும் குருக்கள் ஆண்டவருடைய திருவுடலை பேழையில் எடுத்து வைப்பார்கள். அப்போது நாம் நித்திய ஸ்துதிக்குரிய என்று ஆடம்பரமாக பாடி, அதன் பிறகு நீங்கள் அமைதியிலே உங்கள் இடத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. 9 மணியிலிருந்து பல்வேறு குழுக்கள் அவங்களுடைய ஆராதனையை பாடி ஜெபித்து அவர்கள் நடத்துவார்கள். எனவே 9 மணி வரை இட் இஸ் மை பர்சனல் ரிக்வெஸ்ட். ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது இது பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த வருஷம் யூ ஜஸ்ட் கீப் குவைட். சைலன்ஸ் ஆல்சோ இஸ் அ பவர்ஃபுல் வெப்பன் டு ரைஸ் ஆர் ப்ரேயர்ஸ். நம்மளுடைய ஜெபங்களை கடவுள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு அமைதி கூட ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தான். அதனால் சைலண்ட்டாக நீங்கள் எல்லாரும் கோயிலில் உட்காந்து ஆண்டவரோட இந்த கெத்செமனி அனுபவத்தை, அவருடைய வலி, அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார் இந்த கெத்செமனியில் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மிகப்பெரிய போராட்டம். சாவதா இல்லைன்னா தன் தந்தையோடு பேசி தப்பித்து கொள்வதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டம். அதனால் அந்த போராட்டத்தில் நம்மளும் பங்கெடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் உங்களை சைலண்ட்டாக இருக்க சொல்கிறேன். 9 முதல் 10 பக்த சபைகள், 10லிருந்து 11 ஆராதனை ஆங்கில இளைஞர்கள் இளம்பெண்கள், 11லிருந்து 12 தமிழ் இளைஞர்கள் இளம்பெண்கள். நாளை காலை 6 முதல் 7 க்ளூனி அருட் சகோதரிகள், 7லிருந்து 8:30 ஆங்கில சிலுவை பாதை அருட்தந்தை சகாயராஜ் கஸ்ஸி அவர்கள் வெளியிலே நடத்துவார். 8:30லிருந்து 10 தமிழ் சிலுவை பாதை அருட்தந்தை பெஞ்சமின் சூசி அவர்கள் வெளியிலே நடத்துவார். 10லிருந்து 11 ஆவே மரியா பகுதி ஆங்கில சமூகம் ஆராதனை. 11லிருந்து 12 புனித தோமையார் திருஹிருதய பகுதிகள் ஆராதனை. 12லிருந்து 1 புனித டான்போஸ்கோ பகுதி ஆராதனை நடத்துவார்கள். 1லிருந்து 2 புனித சூசேப்பர் பகுதி ஆராதனை நடத்துவார்கள். 2லிருந்து 3 சகாயமாதா பகுதி ஆராதனை நடத்துவார்கள். சரியாக 3 மணிக்கு திருச்சிலுவை ஆராதனை தமிழில் இங்கே நடைபெறும். திடலிலே வெளியில் நடைபெறும். அது முடிந்த பிறகு உங்களுக்கு நோன்பு கஞ்சி வழங்கப்படும். பிறகு மாலை 6 மணிக்கு ஆங்கிலத்திலே திருச்சிலுவை ஆராதனை ஆலயத்திற்குள்ளாக நடைபெறும். அதை நடத்துகின்றவர் அருட்தந்தை சகாயராஜ் கஸ்தி அவர்கள். தமிழிலே நடத்தக்கூடியவர் அருட்தந்தை பெஞ்சமின் சூசே அவர்கள். எனவே நாளைய தினம் அன்புக்குரியவர்களை நாம் கண்டிப்பாக ஒரு சந்தி சுத்த போஜனம் எடுக்க வேண்டியவர்கள். சுத்த உணவு என்றால் மாமிசம் கலக்காத உணவு. அதேபோல் காலையிலே நாம் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன், ஒரு குறிப்பிட்ட வயது குழந்தைகள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும், வயதானவர்கள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். இவர்கள் இருவருக்கும் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்றவர்கள் ஒரு சந்தி கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அவருடைய திருப்பாடுகளிலே நாம் பங்கெடுக்கின்ற விதமாக நாம் அதிலே கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். எனவே அதை நினைவில் வைத்து நீங்கள் நாளை தினத்தை அர்த்தமுள்ள விதத்தில் நகர்த்தும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திருப்பலி முடிந்தவுடன் ஆராதனைக்கு எல்லோரும் ஆலயத்திற்குள் போவதற்கு முன்பாக தயவு செய்து உங்களுடைய இருக்கைகளை எல்லாம் இரு பக்கமும் அடுக்கி வையுங்கள். நாளை தினம் வெளியிலே சிலுவை பாதை நடக்கின்ற போது இருக்கைகள் எல்லாம் அங்கங்கே சிதறி இருக்கக்கூடாது. தயவு செய்து அடுக்கி வையுங்கள். அப்படி அடுக்காமல் இருக்கின்ற பட்சத்தில் வாலண்டியர்ஸ், யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள், இளப்பெண்கள் இந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்யலாம். புனித வாரத்தில் நீங்கள் இந்த ஒரு காரியத்தை செய்கின்ற போது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த நாளிலே டம்பாக்ஸ் எடுத்து வராதவர்கள் தயவு செய்து நாளைய தினம் அதை கொண்டு வாருங்கள். உங்களுக்கு தெரியும், இந்த நாளும் நாளைய தினமும் நீங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா காணிக்கை, அது பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, எல்லாமே பங்குக்கு சேராது. இன்றும் நாளையும் வரக்கூடிய உங்கள் பண காணிக்கை மறை மாவட்டத்திற்கு பல்வேறு காரியங்களுக்காக. நாளைய தினம் காணிக்கை ஜெருசலேம்,
செல்லும். இன்றைய தினம் காணிக்கை மறை மாவட்டத்தினுடைய ஒரு முக்கியமான பணிக்கு செல்லும். எனவே நீங்கள் தாராளமாக உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல் நாளைய தினம் கொண்டு வராதவர்கள், உங்களுடைய டம்பாக்ஸ் கொண்டு வராதவர்கள் தயவு செய்து மறக்காமல் கொண்டு வரும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது நாம் இறுதி ஜெபத்திற்கு எழுந்து நிற்போம். இந்த பவனி முடிகின்ற வரை தயவு செய்து நீங்கள் யாரும் கோயிலுக்குள் வராதீர்கள். பவனி உள்ளே சென்றவுடன், ஆண்டவருடைய திருவுடல் பவனியாக உள்ளே சென்றவுடன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள். அப்படி உள்ளே நுழைந்தவுடன் நீங்கள் அமைதியாக உங்களுடைய இருக்கைகளில் அமருங்கள். அமர்ந்து ஆண்டவரோடு சில மணி பொது ஆராதனை துளிகளை மௌனமாக செலவிடும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த பவனியில் முதலில் பீட சிறுவர்கள், அவர்களை தொடர்ந்து 12 அப்போஸ்தலர்களாக இருந்தவர்கள், அதன் பிறகு ஆண்டவருடைய திருவுடல் பவனியாக ஆலயத்திற்குள் எடுத்து செல்லப்படும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிவீராக. உம் திருமகனின் இரவு விருந்தினால் இவ்வுலகில் ஊற்றம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.